வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். கடவுளை நெஞ்சார எண்ணி சங்கீதம் நான் பாடினேன். வல்லவர் எனக்காக பெரியன புரிந்தார், வையகம் என்னை வாழ்த்தி போற்றிடுமே.
அவர் பாதம் பணியும் தலைமுறைக்கெல்லாம் தயவாக அருளும் தூயவரே. அவர் பாதம் பணியும் தலைமுறைக்கெல்லாம் தயவாக அருளும் தூயவரே. என் வாழ்வின் நலன்கள் அவர் ஊட்டினார். பெண்களுள் மேன்மையாய் என்னை மாற்றினார். எந்தன் இதயம் என் தேவனை ஏற்றி கொண்டாடுதே. எந்தன் இதயம் என் தேவனை ஏற்றி கொண்டாடுதே. ஆற்றலின் வடிவான திருக்கரம் நீட்டி செருக்கடைந்தோரை சிதற செய்தார். மம ப மப சாரி க ப மம ப மப கரி க மப. ஆற்றலின் வடிவான திருக்கரம் நீட்டி செருக்கடைந்தோரை சிதற செய்தார். வழியோரை அவலம் இருக்கையின் அகற்றி எளியோரை என்றும் உயர்த்தி விட்டார். வலியோரை அவர்தம் இருக்கையின் அகற்றி எளியோரை என்றும் உயர்த்தி விட்டார். பசித்தோரை நலன்களால் நிரம்ப செய்தார். செல்வரை வெறுமையாய் அனுப்பி வைத்தார். எந்தன் இதயம் என் தேவனை ஏற்றி கொண்டாடுதே. எந்தன் இதயம் என் தேவனை ஏற்றி கொண்டாடுதே. என் மீட்பராம் கடவுளை நெஞ்சார எண்ணி சங்கீதம் நான் பாடினேன். என் மீட்பராம் கடவுளை நெஞ்சார எண்ணி சங்கீதம் நான் பாடினேன், பாடினேன். எந்தன் இதயம் என் தேவனை ஏற்றி கொண்டாடுதே. எந்தன் இதயம் என் தேவனை ஏற்றி கொண்டாடுதே. யோவான் 14:3 நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இரகசிய வருகை யூதர்களின் திருமணம் நடைபெறுவது போலவே நடைபெறும். யூதர்கள் தங்கள் திருமணத்திற்கு முன் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். திருமண ஒப்பந்தம் நடைபெற்ற பின் மணமகன் மணமகளுக்காக உறைவிடம் தயார் செய்ய வேண்டும். உறைவிடம் தயாரான பின் மணமகளை அழைத்து வரும்படி மணமகளின் தந்தை மணமகனிடம் சொல்வார். உடனே மணமகன் தன் நண்பர்களோடு மணமகளை அழைத்து வரச் செல்வார். மணமகன் மணமகளின் வீட்டிற்குள் செல்ல மாட்டார். அவருடைய நண்பர்கள் சென்று மணமகளை அழைத்து வருவார்கள். பின் திருமணமும் அதைத் தொடர்ந்து 7 நாட்கள் திருமண விருந்தும் மணமகன் வீட்டில் நடைபெறும். இதுபோல்தான் இரகசிய வருகையும் நடைபெறும். இயேசு தனது இரத்தத்தினால் தனது மணமகளாகிய திருச்சபையோடு, அதாவது நம்மோடு திருமண ஒப்பந்தம் செய்துள்ளார். இப்போது இயேசு தனது மணமகளாகிய திருச்சபைக்காக, அதாவது நமக்காக உறைவிடம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். உறைவிடம் ஏற்பாடு செய்யப்பட்ட பின்
கடவுள் இயேசுவை அவருடைய மணமகளாகிய திருச்சபையை அழைத்து வர அனுப்புவார். இயேசு வான்வெளியில் வந்து நிற்பார், பூமிக்கு வரமாட்டார். தூதர்கள் பூமிக்கு வந்து விசுவாசிகளையும் இறந்து உயிர்த்தெழும் விசுவாசிகளையும் அழைத்துச் செல்வார்கள். அனைவரும் வான்வெளியில் இயேசுவை சந்திப்பார்கள். பின்னர் இயேசு அனைவரையும் விண்ணகம் அழைத்துச் செல்வார். அங்கு ஆட்டுக்குட்டியானவரின், அதாவது இயேசுவின் திருமணமும் அதைத் தொடர்ந்து 7 நாட்கள் திருமண விருந்தும் நடைபெறும். அந்த திருமண விருந்தில் பங்கெடுக்க விருப்பமா? இன்றே இறை வார்த்தையின்படி வாழ தொடங்குங்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, விண்ணக விருந்தில் பங்கெடுக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு நடக்கப் போகும் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து இவர்களை வருகையிலே எடுத்துக்கொள்ளும். மேலும் இவர்களுக்கு ஆறுதல், அமைதி கொடுத்து ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கிழமை மாலை ஜெபம். பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன். மதுரமான சேசுவே, எனக்கு நடுவராய் இராமல் இரட்சகராய் இரும். தேவ திருவுல வேளைகளிலும் ஜெப தியானங்களிலும் நான் அகன்ற பின் சரீரம் சுகம் பெற ராக்காலம் வரச் செய்த மற்றற்ற வல்லபமும் மற்றற்ற ஞானமும் மற்றற்ற இரக்கமும் உடைத்தான எங்கள் தேவனே, நாங்கள் இந்த நாளில் ஆத்தும சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரீரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்து கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையிலும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுக்கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று கொள்ள தாழ்ச்சியுடனும் பிரார்த்திக்கிறோம். சர்வ லோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே, பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இளைப்பாற்றிற்காக இந்த ராத்திரி காலத்தை கட்டளையிட்டதற்காக உம்மை வணங்கி சோசனம் செய்கிறோம். பாவத்தால் கெட்டுப்போன எங்கள் ஆத்துமம் மோட்சகதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணியதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் பூரித்து உம்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் அனுசரிக்க வேண்டுமென்று தேவரீர் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் நொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம். இந்த ராத்திரியில் சடுதி மரணம், பொல்லாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பனியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண் விழித்து உமக்கு பூசை நைவேத்தியங்களை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருள்ள தேவரீரை தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம். சர்வ வல்லவம் பொருந்திய கடவுளே, உமது ரெக்கைகளின் கீழ் எங்களை காப்பாற்றியறலும். நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்தருளும். எங்கள் உடல் படுக்கையில் இளைப்பாறும் பொழுது எங்கள் ஆத்துமம் உமது திரு இருதயத்தில் இளைப்பாறச் செய்திருளும். எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாய் இருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்று கொள்ளும். நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகம் படவும் ஆத்துமம் ஒளிகொண்டு உம்மை நாடி நிற்கவும் செய்தருளும் சுவாமி. என் ஆத்துமமானது ஆண்டவரை வணங்கி சோஸ்திரம் செய்கிறது. என் இரட்சணியமாகிய சர்வேஸ்வரனிடத்தில் என் ஆத்துமம் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது. தமது அடிமையானவளுடைய நீசத்தனத்தை கிருபாகச்சனத்தால் பார்த்தபடியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார். மேலும் அவருடைய நாமம் அச்சிஷ்ட நாமம் தானே. தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார். தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால்
கர்வமுள்ள பேர்களை சிதற பண்ணினார். பலம் உடைத்தானவர்களை ஆசனத்தினின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி தனமுள்ளவர்களை வறுமைக்குள்ளாக்கினார். ஆபிரகாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதாக்களுக்கு சர்வேஸ்வரன் திருவுளவும் பற்றினபடியே தமது கிருபையை நினைத்து தம்முடைய தாசராகிய இஸ்ரேல் ஜனங்களை பரிக்கிரகம் செய்தார். பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்தவுடையவும் நாமத்தினாலே ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கன்னி மரியாளுக்கும் மாசற்ற பத்தாவாகவும் உம்முடைய திவ்ய குமாரனான இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் அச்சிஷ்ட சூசியப்பரை முன்னால் தெரிந்து கொண்டீரே. அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோட எப்போதும் தேவரீரை ஸ்துதித்து மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்திரளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சார்ந்தவோடையும் ஏக சர்வேஸ்வரனுமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவருமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள்